அன்னையன் தெய்வத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூந்தோட்ட காவல்காரன் அடுத்தது ஒர்க் பண்ணிருங்க. அது வந்து செந்தில்நாதன் சார் டைரக்ஷன் இல்லையா? ஸோ அதில் கூட வந்து எனக்கு டயலாக் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் டைலாக்ல வந்து ஆக்சுவலாக லிவிங்ஸ்டன் சார் ஒரு தடவை சொல்லியிருந்தார். அந்த படத்தில் தான் அவர் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். லிவிங்ஸ்டன் வந்து அறிமுகப்படுத்துகிறார் ஃபர்ஸ்ட் டைம். அதில் எடுத்தோடனே வந்து என்னை நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த டயலாக் ஒன்று சொல்லுவார். இதெல்லாம் எப்படி டைமிங்கில் அமைஞ்சதா? அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து செட்டுக்கு போவீங்களா? மேக்ஸிமம் போவேன். மேக்ஸிமம். இப்போ எனக்கு அது ஒரு டவுட். இப்போ நீங்கள் வந்து ஒரு வசனகர்த்தான்னா நாளே வந்து சீன்லாம் கொடுத்து வீட்டில் உட்காந்து நீங்கள் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் பார்த்து ஷூட்டிங் இல்லை ஷூட்டிங் எப்போ பக்கத்தில் இருக்கணுமா? அப்போல்லாம் பெரும்பாலும் இருக்கணும். ஏன்னா இங்கே ராவுத்தூர் நிமிஷம் நம்ம கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. பூந்தோட்ட காவல்காரன் நான் இல்லாமையே டிஸ்கஷன் நடக்குது முதல்ல. இந்த பூந்தோட்ட காவல்காரனுக்கு செந்தில்நாதன் டைரக்டர் ஆனது எப்படின்னா, எனக்கு வந்து முத வாய்ப்பு வந்து வேறு சில கம்பெனிலாம் வந்துச்சு. அப்போ இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்தும் வேணானேன்ட்டாங்க. நம்ம கம்பெனியில் தான் அவங்கள ஆக்கணும் அப்படின்ட்டாங்க. அதனால் அது பண்ணியாச்சு. பூந்தோட்ட செந்தில்நாதன் நிறையா சான்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜாக்பாட் சீனிவாசன் நினைக்கிறேன், அவர் கூட வந்து கால்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்போது செந்தில்நாதனுக்கு ஒரு 5 நாள் கெஸ்ட்டு மாதிரி கொடுப்போம் அப்படின்னு முடிவான படம் தான் பூந்தோட்ட காவல்காரன். ஓ ஓகே. அதான் நீங்கள் கதை பண்ணுங்க, நாங்கள் ஒரு 5 நாள் கால் ஷீட் தரோம், அதில் நீங்கள் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ். அவங்க வந்து கதை பண்ணிட்டாங்க. நான் போகல, நான் பிஸியாக இருந்ததுனால போகல. தானு வந்தார், கலைப்புலி தானு சார் வந்தார் ஆஃபீஸுக்கு, ராவுத்தர் ஆஃபீஸுக்கு. அந்த பண்ண கதையை அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் முகம் சரியில்லை. என்னென்ன பிடிக்கலையா அப்படின்றாரு. ஆமாம் பிடிக்கலைன்னாரு. ராவுத்தருக்கு ஷாக்கு. என்னென்ன சொல்கிறீங்க? இல்லை, விஜயகாந்த் படத்துலேயே அதிகமான பிஸ்னஸ் இந்த படம் தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 5 நாள் தான் வர்றாருன்னு கெஸ்ட்டுன்னு சொன்னால் நாளைக்கு பெட்டி எடுக்க மாட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டரு. நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு டேட்டா வாங்கி நாலு கதையை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு போயிட்டார். அவர் சொன்னது நியாயமாக இருந்தது. என்ன ஒன்று 4 நாள் கழிச்சு ஷூட்டிங் போகணும். என்ன பண்ணுறது புரியாமல் ராவுத்தர் உட்காந்துருக்காரு. இப்போ என்கிட்ட கேட்குறாரு என்னென்ன பண்ணலான்னு. அண்ணே பண்ணுவோம்ண்ணே. பண்ணிடுவீங்களான்னாரு. 4 நாள் எதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுக்கணும். அதுக்கு என்ன கதை மாறினாலும் அது மாறாது. அதை ஆரம்பிப்போம். ஆரம்பித்து என்ன என் மேலே நம்பிக்கை இருந்தால் கிளம்புங்க அப்படின்னு. அங்கே போய் நைட்டு சீன் பண்ணி ராதிகா மேடத்தை கூட டிஸ்கஸ் பண்ணி போய் ராதிகா மேடத்துக்கு கூட ஃப்ளாஷ்பேக்னா நீங்கள் சொல்கிறது வந்து கேப்டனுடைய அந்த இள வயசு அது மட்டும்தான். ஆமாம், ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன அந்த 5 நாளுங்கிறது. ஆமாம், அந்த இள வயசு அது போனது. இது மட்டும் எடுத்தாச்சு. அங்கே போய் கதை பண்ணி விஜயகாந்த் வந்து முழு கேரக்டராக கொண்டு வந்து அதை யார்கிட்ட சொல்லி பார்ப்பேன்னா ராதிகா மேடத்துக்கு தான் சொல்லி பார்ப்பேன். அவங்க சூப்பர்ம்புவாங்க. 2வது லிவிங்ஸ்டன் நடிகனானது கதை சொல்லி டைரக்ஷன் சான்ஸ் கேட்க வந்தான், கால் ஷீட் கேட்க வந்தவன். ஓ லிவிங்ஸ்டன். ஆமாம், அவன் கதை சொல்கிற இது அது ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த பூந்தோட்டக்காரர் எனர்ஜியாக இருப்பார்ல. ஆமாம், இவனு வில்லன் ஆக்கலான்னு தான் ஆகணும், நடிகனானவன் தான் ஆவான். அதனால் அந்த கதையெல்லாம் தெரிஞ்சதுனால தான் முத நடிக்க வச்சதுக்கு நன்றியெல்லாம் நான் எழுதுனது. இப்போ வந்து டெய்லி நைட்டு நானும் லிவிங்ஸ்டனும் ஒரே ரூமில் அங்கே ஷூட்டிங் ஃபுல்லாக நின்றுட்டு இங்கே வந்து நைட்லாம் யோசித்து சீன் பண்ணிட்டு எழுதுவேன். சூப்பர். எழுதி லிவிங்ஸ்டன் தூங்கிட்டு இருப்பான். தட்டி எழுப்பி கேட்பேன், படித்து காட்டுவேன் எப்படின்ட்டு. அவன்கிட்ட ஒரு பெரிய விஷயம், ஒரு என்கரேஜ் பண்ணுறது, பாராட்டுறதுக்கு பார்த்தீங்களா, நான் வேறு யார்ட்டையும் பார்க்கல. கலைமணி சார் அதுக்கு நல்லவே அவங்க படிக்கப்பேன். சூப்பர் மச்சான், பிரமாதமாக மச்சான் அப்படி சூப்பராக எழுதிருக்கியோ அப்படி சொல்லிட்டு அவரோட மாடலேஷன் அவர் எனர்ஜியும் என்னை மச்சான்னு கூப்பிடுவாப்புல. சொல்லிட்டதுமே எங்கள் உன்னதோடப்படி அப்படி வந்தான் ஆக்ஷன். நான் பார்த்தேன், ஒன்றதோட படிப்பேன். மச்சான் எல்லாம் சூப்பராக இருக்குது, இந்த கடைசியில் ஒரு 4 லைன் போட்டு ஒரு முடிச்சிருக்கீல்ல, அதை மட்டும் மாற்று மச்சான், பிரமாதமாக வந்துடும்னா. இதை விட என்ன சொல்ல முடியும், இவ்வளோலாம் சொல்லியிருக்கான், இதை விட என்ன சொல்ல முடியும், சொல்லு நீ சொல்லு அப்படிமே. நானா ரைட்டர் படத்துக்கு, நீ தானே ரைட்டரு, நீ எழுது, நீ யோசனை பண்ணுன்னு படுத்துருவான். இவன் சொன்னதுக்காகவே நான் யோசனை பண்ணி வேற எழுதுவேன்.
அப்புறம் எழுப்புவேன், லிவி இப்போ எப்படி இருக்கு லீவுன்னு. மச்சான் கட்டி கையை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பான். நீ 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 எழுத்தாளன்டா அப்படிம்பாரு. அப்போவே அப்படிப்பட்ட ஒரு என்கரேஜ் பண்ணுறது, உற்சாகப்படுத்த. ஆனால் அது மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது தான் நமக்கு இன்னும் நிறைய எழுதணும்னு தோணும். ஆமாம், பூந்தோட்ட காவல்காரனில் நீங்கள் வந்து மதுரையிலலாம் வந்து பெண்களுக்கு மட்டும் தனி ஷோ போட்டாங்க. போடு. ஆமாம், பூந்தோட்ட காவலன் கதை வந்து ஒரு ஐடியா சொன்னார் ராவுத்தர். அந்த ஐடியாவுக்கு நான் திரைக்கதை பண்ணி வசனம் எழுதுனது. அதுலேயும் வந்து அதுலேருந்து தான் நான் விஜயகாந்துக்கு அரசியல் எழுத ஆரம்பித்தேன். ஓகே. அது ஒரு சீன்லாம் எப்படி வச்சுருப்பேன்னா, எஸ்.எஸ். சந்திரன் எம்எல்ஏ, நம்பியார் சாமி போலீஸ் ஆஃபீஸர். இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸரை எஸ்.எஸ். சந்திரன் திட்டுவார், இன்னையா நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்ட்டு. உடனே அவர் கவுண்ட்ரு, நீங்கள் எம்எல்ஏவாக இருந்து பண்ணாத நல்ல காரியம்லாம் அவர் எம்எல்ஏ இல்லாமையே பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்படி அப்போ இருந்தே அவருக்கு அரசியல் கலரு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. நம்பியார் டைலாக்ல இது. ஆமாம், இது என்ன பீட்டினா சார், இப்படி அவர் எம்ஜிஆர் மாதிரி உருவாக்கணுங்கிற ஒரு லட்சியத்தோடு தான் இப்ராஹிம் ராவுத்தரும் அவருக்கு உறுதுணையாக வியாக்கத்தலிக்கானது வந்தார். உண்மையிலே சார், அது உண்மையிலே வந்து நான் அதை கண்கூட பார்த்தேன். அதை அந்த டைலாக்ல, அந்த ஒரு படங்களுடைய டைலாக்ல அதை கண்கூட பார்த்தேன். அதான் சொல்கிறேன், புலன் விசாரணை படத்துலலாம் அந்த டைலாக் வரும்போது ஆனந்தராஜன் மீட் பண்ணும்போது சாதாரண ஒரு இது, ஆனந்தராஜன் அந்த ஆளுங்களை அடிச்சுட்டு இருப்பாப்புல, சார் சார் விட்டுருங்க சார் இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாது பசங்க சார், புதுசாக வந்தவங்க. அப்போது உன்னுடைய பழைய ஆளுங்களுக்கு என்ன நல்லா தெரியுமா, உங்களை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாராவது இருக்க முடியுமா சார்? ஒரு சிம்பிளான ஒரு சீனு, ஆனால் அதில் ஒரு பொலிட்டிக்கல் டச்சு, அதில் டச்சு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் இன்னொன்று எண்டில் இருக்குமே, இது சார் நாங்களும் அரசியல்வாதிங்க ஒன்றும் சார், என் பின்னால் 10 பேர் இல்லைன்னாவே பைத்தியம் பிடிச்சிரும் சார் அப்படின்னு இருந்தேன். அது எந்த இன்ஸ்பிரேஷனில் எழுதுறேன்னா, நான் வந்து ஆரம்பியை வந்து எம்ஜிஆர் மந்திரி சபையிலேருந்து தூக்கிட்டார். அதுக்கு முன்னால் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் ஆரம்பி வீட்டில் ஒரு கூட்டம் இருக்கும். ஓகே. அது மந்திரி சேவையிலேருந்து தூக்குனதுமே கூட்டம் குறைஞ்சிருச்சு. நான் அதை பார்த்தேன். அப்போ பதவிக்காக இருக்கல அந்த இதில் எழுதுனது அந்த இது. பட் எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு அரசியல் ஆர்வம் இருக்குது. சின்ன வயசுலேயே வந்து ஒரு டீ கடையில் ஒரு 10 பேப்பர் படிச்சுட்டு இருந்தால் கீழே குனிஞ்சு அந்த பேப்பரை பார்த்து கடைசியில் அவன் படித்து தொலைன்னு சொல்லி அப்படின்ட்டு போயிடுவான். ஒரு நிமிஷம் அது பேப்பர் லைட்டை தூக்கு, இங்கே அந்த அப்படியே தம்பி இருப்பா. அப்போவே அரசியல் ரஹ்மான் கான் திமுகவில் எம்எல்ஏ, அவர் எனக்கு உறவினர் தான். நான் ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் அவர் வீட்டை தாண்டி தான் போகணும். அவங்க அண்ணன் வந்து கம்யூனிஸ்ட். இவர் மேலே என்னை கூப்பிட்டுருவார். நான் போகும்போது கூப்பிட்டு என் கூட ஆர்கியூ பண்ணுவாப்புல. அதாவது எத்தனை வயசில்? 9th 10th படிக்கும்போது. அப்போ தெரிஞ்சிருக்கு நீங்கள் அந்த பேச்சு. ஆமாம். சரி, இப்போ நீங்கள் எழுதுவீங்களே அதே மாதிரி ஸ்கூலில் அந்த பேச்சு போட்டியெல்லாம் கலந்துக்கிறது? நிறையா கலந்துருக்கேன். நானே கலந்துருக்கேன். பேச்சு போட்டி ஸ்கூலில் வந்திருக்கேன். நான் காலேஜ் சேரும்போது எப்படின்னா, அந்த காலேஜ் ஆரம்பித்து 13 வருஷம் ஆச்சு. ஹாஜி கர்த்தராவுத்தர் காலேஜுண்டு. அது வரைக்கும் பேச்சு போட்டி யாருமே போய் வின் பண்ணதில்லை. நான் பழனியில் போய் அனைத்து கல்லூரி பேச்சு போட்டியில் பரிசு வாங்கிட்டு வந்து காலேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது ஒரு பயங்கரமாக அந்த ஸ்கூலில் பேசிடுவாங்க, கணீர்னு அந்த பேசுறது. அதாவது எழுத்து மட்டும் இல்லை, எழுதியதை அவர்களே பேசுவது இன்னொரு பெரிய சிறப்பு இல்லையா? ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த அந்த எம்எல்ஏ வந்து போகிற வழியிலே ஆர்கியூமெண்ட்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ இல்லை அதெல்லாம் பயிற்சி மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அரசியல் கூட்டங்கள் சின்ன வயசுலேயே போய் உட்காந்து பார்க்கறது, பேப்பர் புக்கு படிக்கிறது, இதுகளில் வளர்த்துக்கிறது. இப்போது பிரசாந்த் கிஷோரை வச்சு வியூகம் வகுத்து திமுக இது மோடி ஜெயிச்சாங்க. நாங்கள் பிரசாந்த் கிஷோர் எல்லாமே விஜயகாந்த் அவர்கள் மன்றத்தை நாங்கள் பிரசாந்த் கிஷோர் மாதிரி இருந்து அன்னைக்கு வளர்த்தோம். ராவுத்தர் நாங்கள்லாம். கரெக்ட். ஆமாம். அதில் என்னென்னா, இப்போவும் சொல்கிறேன், வியூகம் தான் ஜெயிக்கும். மக்கள் சக்தி மட்டும் இருந்தால் மட்டும் ஜெயிக்காது. மழை பெஞ்சா தண்ணி எவ்வளோ வந்தாலுமே அதை அணை கட்டி தேக்கினா தானே அணை, இல்லைன்னா அது வேஸ்ட்டு தானே. இப்படி தான் வந்து அவர் உருவாக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக
ஒரு சிம்பிளாக சொல்கிறீங்க. அது இல்லை, மழை பெஞ்சு எவ்வளோ தண்ணி வந்தாலும் அதை அணை கட்டி தேக்கினாதான் தண்ணி இருக்கும். ஆமாம் சார். இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிடும். அவ்வளோதான், போயிடும். அது அணை கட்டணும். எதுக்குமே ஒரு வியூகம் தான் வேணும். அதுவும் கூட இப்போ எல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ எல்லாம் ஊடகங்கள் மீடியா ஆகிடுச்சு. நீங்கள் தெருவில் போய்கிட்டு வந்து எவனோ ஒரு செல்லு எடுத்துக்கிட்டு இருப்பான்னு தெரியாது, எவன் எடுக்குன்னு தெரியாது. நீங்கள் ஒரு செய்தியை போட்டால், அது பொய் செய்தியை போட்டால் கூட முதல்ல அதுதான் பரவும். அதுக்கப்புறம் அது இல்லைன்னு விளக்கங்குள்ள இருக்குது. இந்த இதில் வந்து ரொம்ப கவனமாக மேடையில் பேசுகிறதாகட்டும், எழுதுறதாகட்டும், அரசியலில் ரொம்ப கவனமாக இருக்கும். அப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் பேசுகிறதுக்கெல்லாம் அது நான் சொல்கிறதுல பெருமைப்படுறேன். அவர் இருக்கும்போது சொல்ல மாட்டேன், இப்போ சொல்கிறேன். மேடையில் பேசும்போதெல்லாம் அவர் நான் எழுதி கொடுத்ததான் பேசுவார். சூப்பர். அவருடைய ஆர்டிக்கிள்லாம், அவருக்கு பேரில் வர ஆர்டிக்கிள்லாம் எனக்கு அவர் ஓப்பனாக சொல்லுவார். பத்திரிக்கையாளர் வந்தார், சார் ஒரு அண்ணன்ட்ட வாங்கிங்கம்பார். இப்படி ஓப்பனாக சொல்லும்போது எல்லாம் நிறையா தெரியும். எப்படி உங்களை கூப்பிடுவார்? பேர் சொல்லி என்னை அண்ணன் பாரு. நான் அவர் அண்ணன் பேர் சொல்ல மாட்டேன். இப்ராஹிம் ராவுத் அவங்கள்ட்ட சொல்லுவார். இப்போ வேறு யாராவது போனால் லியாக்கத்தண்ணன்ட்ட வாங்கிங்க அப்படின்பாரு. லியாக்கத்தண்ணன்ட்ட வாங்கிங்கம்பாரு. லீன் யார் கூப்பிடுறது? லீடு செல்வமணி கூப்பிடுவாங்க. செல்வமணி கூப்பிடுவாங்க. வேற என்ன ஷார்ட் ஃபார்மில் உங்களை கூப்பிடுவாங்க இண்டஸ்ட்ரியில்? லியாக்கத்து. நடிகர் செந்தில் மட்டும் லியாக்கத்திலே அப்படிம்பாரு. ஊர் பக்கம் வந்து கலோக்கியலாக இந்த கானை விட்டு லியாக்கத்திலே அப்படிம்பாங்க. நான் இங்கே வந்த பிறகு இந்த காண்டு வச்சுட்டேன். எனக்கு முதல் பட அனுபவமே கொடைக்கானல் போகிறேன் ஒரு படம் எழுதுறதுக்கு. முஸ்லீம் பேரை மாற்றி வைக்கணுன்னாங்க. இல்லை சார், எங்கள் அம்மா அப்பா பேர் லியாக்கத்திலேயான்னு வச்சுருக்காங்க, அந்த பேரில் எழுதுனா எழுதுறேன், இல்லைன்னா நான் படமே வேணான்ட்டு வந்துட்டேன். கரெக்டு. கொடைக்கானல் பஸ் ஏறி வந்துட்டேன். அதெல்லாம் விஜயகாந்த் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப இவருக்கு எழுதுறதுக்கு முன்னால் அப்படி வாய்ப்பு கிடச்சிச்சு. அவ்வளோது. இப்போ புலன் விசாரணையே நான் வசனகர்த்தா இல்லை. என்ன சொல்கிறீங்க? புலன் விசாரணையில் நீங்கள் தானே முழு வசனகர்த்தாவில்? ஆர்கே செல்வமணி சார் டைரக்ஷன், லியாக்கத் டைலாக். ஆர்கே செல்வமணி வந்து கதை சொல்லி ராவு இவங்கெல்லாம் ஓகே பண்ணி, இப்போ செல்வமணி வந்து என் நண்பர், என் கூடவே இருக்கவர் ஆர்எஸ் புவன், அவருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அவர் எழுதுறேன்னு என்னைய கூப்பிட்டு கேட்டாங்க. தாராளமாக எழுதிட்டேன் அப்படின்ட்டு. ஒரு 4 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. ரஷ் பார்த்துருக்காங்க. எனக்கு அழைப்பு வந்துச்சு. என்னன்னு, நீங்கள் தான் எழுதணுன்னாங்க. இல்லை அவங்க எழுதிட்டு இருக்காரு, நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி அதை 4 நாள் எடுத்ததை தூக்கி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்து கதையில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, அது ஒரு புது அனுபவம். இன்டர்வியூ வரைக்கும் நான் எழுதிட்டேன். படித்து ஒவ்வொன்றும் கேட்குறாங்க. ஏகப்பட்ட குறுக்கீடுகள், இந்த கேள்விகள் என்ன புதுசாக வந்திருக்காங்க இல்லையா, அந்த ஆர்வம், அது இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கணும் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், கிழிச்சு போட்டு ராவுத்திட்ட போய் சொல்லிட்டேன். நான் கிழிச்சு போட்டேன் இன்டர்வியூ வரைக்கும் ரெடி பண்ணதை. நான் எழுதலை அப்படின்ட்டு போயிட்டேன். இது கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை கதை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி, அதற்கப்புறம் நான் எழுதின படம் புலன் விசாரணை.